கண்ணகியை பிரிந்தவர் கலந்தார் உறவினில்தான் தலைவியின் கோபம் மகள் மீதா கீதா, என்ன மாதிரி நீ எப்படி இங்க வந்த? இல்லப்பா, இங்க ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சே, நீங்க கேட்கல? ஆமாம்மா, நான் கூட கேட்டேன். கீதா, இப்ப போய் நீ நல்லா தூங்கணும். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். சுவாமி சுவாமி, ஐயா ஊட்ட தேடி வந்தியா? தம்பி முகத்தை பாத்தியா? தம்பி பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவாரா? தம்பி 100 வயசு உயிரோடு இருக்க போறாரு இல்லையா ஏழுமலையானே? ஐ, இந்த மாடு ரொம்ப நல்லா தலையாட்டுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இந்த மாட்டை எனக்கு கொடுத்துடையா? ரவி, இந்த மாட்டை வச்சுதான் இவர் குழப்பே நடக்குது. ஆமா ராஜா, உன் செல்லக்கையால ஒரு 5 பைசா 10 பைசா கொடு ராஜா. இந்தாயா. 10 ரூபாயா? எடுத்துக்கையா. ஆமா, நீ எங்க தங்கி இருக்கிற? எனக்குன்னு ஒரு இடமா இருக்குது, ஊரா சுத்துறவனா. இன்னைக்கு ராத்திரி இந்த மாந்தோப்புல தான் படுத்திருப்பேன். வத்துவா புண்ணியவானே, ஏழுமலையானே, பெருமாளே 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 ஏழுமலையானே. கீதா, கீதா, என்ன டாக்டர்? நாளைக்கு நான் கட்டா வைக்க போறேம்மா. அப்படின்னா நான் எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்ல டாக்டர்? நிச்சயமா பார்க்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. கட்டா வைக்கும் போது நீங்க தான் எதிர்க்க நிக்கணும். இதுக்கு இந்த உலகத்துல நான் முதல்ல பார்க்க விரும்புறது உங்களை தான் டாக்டர். வேண்டாமா, உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நீ அவங்கள தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் நான் ஒரு டாக்டர் தானே. அப்படின்னா நான் இப்பவே கட்ட விட்டுருவேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு பண்ணாதம்மா. நாளைக்கு நான் எதிர்க்க நிக்கணும், அவ்வளவுதானே. நிக்கிறேன், நீ படுத்துக்கோ. படுத்துக்கிறேன், ஆனா நாளைக்கு காலையில நீங்க எதிர்க்க நின்னாதான் ஃபீஸ் கொடுப்பேன். நான் சொன்னது கூட நீ தலையாட்டுவியா? நான் 100 வருஷம் உயிரோட இருக்க போறேன்னா? என்னது, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்கிய. நான் என்ன செய்யறேன்னு பாரு. மாடு தப்புது, தாத்தா தாத்தா, ஐயோ மாடு தப்புது, தாத்தா தாத்தா. ரவி, ரவி, என்னங்க ரவியை காணங்க, என் மாட்டையும் காணாங்க. ரவியும் காணா, மாட்டையும் காணாமா? ரவி, 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 அதுவாங்க மாடு.
மாடு என் மாடு என் மாடு என்னங்க கும்பல ரத்தா கும்புல ரத்தமா ரவி 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 டாக்டர்மா என்னம்மா நான் சொன்னபடியே நீங்க எதிர்க்க நிக்கணும் சரி அப்பா அம்மா பாட்டி என்னம்மா நீங்க எல்லாரும் விலகி நில்லுங்க நான் முதல்ல டாக்டர்மாவை தான் பார்க்க போறேன் கீதா இப்ப நான் பஞ்சு எடுக்க போறேன் உடனே கண்ணை திறக்காத நான் சொல்ல சொல்ல மெதுவா தரேன் ஏம்மா சரி டாக்டர் லைட் ஆஃப் பண்ணு கீதா கண்ணை மெதுவா தரமா அவசரப்படாதம்மா மெதுவா தர மெதுவா என்ன தெரியுதா இப்ப பாருமா என்ன பாரு டாக்டர் தெரியலனா கீதா தெரியலையே டாக்டர் ஒன்னும் தெரியலையே டாக்டர் எப்போ போல ஒரே இருட்டு சரியா பாருமா லைட் ஆன் பண்ணு கீதா சரியா பாருமா இப்ப விளையாடாத கீதா நல்லா பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியல சத்தியமா தெரியல டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல டாக்டர் உனக்கு கண்ணு வராதுமா உனக்கு கண்ணு வராது ஏன்னா இங்க நடந்தது ஆபரேஷன் இல்ல உன்னை பழி வாங்கறதுக்காகவே போட்ட திட்டம் டாக்டர் நீங்களுமா சந்தேகப்படுறீங்க இந்த கையால நான் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லை டாக்டர் துரோகம் செய்யல சத்தியமாவே துரோகம் செய்யல டாக்டர் லட்சுமி தான் கடமையை ஒழுங்காவே செஞ்சிருக்கிறாங்க இந்த கேடுகட்ட உலகத்துல வாக்கு கொடுத்துட்டு மீற நம்பிக்கை துரோகிகளை என் குழந்தை பார்க்க கூடாதுங்கிறது உங்க நல்ல எண்ணம் அதனாலதான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு கண்ணு கிடைக்கல தேங்க்யூ வெரி மச் டாக்டர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சர்வீஸ் அடுத்தபடியா நான் என்ன செய்யணும் கேட்கறதுக்கு இன்னும் என்ன இருக்கு குழந்தைய அழைச்சுக்கிட்டு சீக்கிரம் வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா வேற ஆஸ்பத்திரிக்கு நாங்க போகலாமா ராஜா ஏன் பேசாம நிக்கிறீங்க சொல்லுங்க ப்ளீஸ் என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க அம்மா அம்மா உங்களுக்கு தந்தி வந்திருக்குதுமா உங்க மகன் ரவிக்கு ரொம்ப சீரியஸா உங்களை உடனடியா புறப்பட சொல்லி டேவிட் தந்தி எடுத்துட்டு என்னம்மா நிக்கிறீங்க உடனே புறப்படுங்கம்மா நான் போயிட்டா கீதா இந்த கீதா மட்டும் இல்ல 1000 கீதாவுக்கு நீங்க டாக்டரா இருக்கலாம் நீங்க பெற்ற குழந்தைக்கு அம்மாவா இருக்க வேண்டாமா யோசிச்சு பாருங்க இல்ல சித்தி நான் போனேன்னா அவ வேணும்னு போயிட்டான்னு சொல்லுவாங்க நன்றி கெட்டவங்களுக்கு உதவி செய்யறதே பாவம்மா சித்தி கார் எடுக்கவா வேண்டாம் சார் எப்படி போறீங்க முதல்ல நீ போ நான் போய் என்ன செய்ய போறேங்க ஐயோ என்ன விட்டு போ சொல்ற சித்தி அம்மா. சித்தி நீ என்ன குழப்பாத என்ன குழப்பாத டாக்டர் ரொம்ப ஆபத்தான கட்டம் மிஸ்டர் டேவிட் நிறைய ரத்தம் வெளியே செலவழிஞ்சு வேற ரத்தம் கொடுக்கலாமே டாக்டர் அதுதான் அடுத்த முயற்சி இவன் குரூப் ரத்தம் இங்க எங்கேயுமே கிடைக்கல அதனால இவனோட அம்மாவோட ரத்தம் தான் இவனுக்கு கொடுக்கணும் உடனே அவங்களை வரவழைங்க எஸ் டாக்டர் இப்பவே லட்சுமி வரவழைக்கிறேன் ரவிக்கு ஒரு ஆபத்துனா அவளால தாங்க முடியாது டாக்டர் தாங்க முடியாது அம்மா அம்மா ஐயோ ஐயோ கண்ணு வலிக்குதே தெரியுதே அம்மா கண்ணு வலிக்குதே ஐயோ 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 கண்ணு வலிக்குதே அம்மா அடடா ஐயோ கண்ணு செத்துக்கு அடிக்குது இல்லைன்னா உடனே 2 கண்ணு அப்புறப்படுத்தி ஆகணும் இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் கண் போனா உயிரையாவது காப்பாற்ற வேண்டாமா இதை உடனே டாக்டர் லட்சுமி தான் கவனிச்சு ஆகணும் நர்ஸ், தம்பி ஹலோ நான் தான் டேவிட் பேசுறேன் சொல்லுங்க ரவிக்கு எப்படி இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது நீ வரலன்னா நீ ரத்தம் கொடுக்கலன்னா அவன் பிழைக்க மாட்டாமா பேசவே மாட்டானா ஆமா உடனே புறப்பட்டு வா
அண்ணா கீதாவோட கண் செப்டிக் ஆயிடுச்சு. எங்க குடும்ப வாரத்தை காப்பாத்துமா, எங்களை பழி வாங்கிடாத. ஏன்னு பேசாம நிக்கிற? குழந்தையோட அலறல் காட்டுறவே இல்ல. எங்க போறீங்க? ரவி பழைக்க மாட்டான்னு டெலிபோன்ல செய்தி வந்தது. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உடனே ஊருக்கு பறந்துங்க. சிட்டி, கீதா இப்படி இருக்கும்போது என்னால இந்த இடத்த விட்டு நகர முடியாது. விடுவைய. எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வழி விட முடியாது. சிட்டி, நான் உங்களோட பேசுறேன். சிட்டி, என்ன கொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேம்மா. என்னாச்சு? பையனோட அம்மா வரப்போறாங்களா இல்லையா? போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். நோ டேவிட், பல்ஸ் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட உயிரை பிடிச்சுக்கிட்டு. டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. அவங்க அம்மா கண்டிப்பா வந்துருவா. டாக்டர், டாக்டர், நீங்க நான் காப்பாற்றணும். நீங்க நான் காப்பாற்றணும். ஐயோ ஐயோ, கண்ணு வலிக்குதே. ஐயோ, இமீடியட்டா பேண்டேஜ் போடுமா. டாக்டர், இன்னும் 5 மணி நேரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை டாக்டர். அப்பா அப்பா, கண்ணு எடுக்க வேண்டாமே. அதை எடுக்கிறத தவிர வேற வழி இல்லை. இந்த கண்ணு அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இது வரைக்கும் கண்ணிருந்து பார்வை இல்லாதவளா இருந்தா கீதா, இனிமே கண்ணே இல்லாதவளா அவளை ஆக்கிட போறியா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தீங்களே டாக்டர். அதை நான் மறக்கல விட்டியா. வேற கண்ணுக்கு ஏற்பாடு பண்றேன். உன் பொண்ணுக்கு கண் கொடுக்காம நான் என் கண்ணை மூட மாட்டேன். மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. டாக்டர் அம்மாவுக்கு தான் இறக்கமே இல்ல, உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்ற? கீதா மேல இவ்வளவு உயிரை விடுறீங்களே, நீங்க பெத்த இன்னொரு குழந்தைய பத்தி நீங்க கவலையே படுறதில்ல. என்ன பேசுற? ரவிக்கு ஆபத்து, ரவிக்கு ஆபத்துன்னு தற்கால் வந்துகிட்டே இருக்குதே. இந்த ரவி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? நீங்க பெத்த குழந்தை தான். சிட்டி, என் வாழ்க்கையில நீ திரும்ப விளையாடாத. உண்மையை சொல்லு. சத்தியமா சொல்ற ராஜா, உங்களுக்கும் டாக்டர் அண்ணத்துக்கும் பிறந்த குழந்தை தான் ரவி. அப்படியா? உங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? அண்ணா, கீதாவுக்கு என்னாச்சு? கீதா இருக்கட்டும், ரவிக்கு ஆபத்துன்னு போன் வந்தது. அந்த ரவி யாரு? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. ரவி நம்ம மகன் தானே? ஆமா. உன் வயசுல பிறந்த வளர்ப்புறையே கருவிலையே உருத்தறியமா போயிட்டான்னு போய் சொன்னீங்க. சந்தேகத்துக்கு அடங்கு.